மதுரை அலங்காநல்லூர் அருகில் ஆனா கோயில்பட்டில் அமைந்துள்ள சுவாமி சிவானந்த பரமசிவன் ஆன்மீக தோட்ட அறக்கட்டளையின் நிறுவனர் சொக்கலிங்கம் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நாள். இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சகுந்தலா, இவங்க வந்து ராஜபாளையத்தில் வாழ்கிறவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உபதேசம் வாங்கி நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதி ஆன உடம்பு எப்படி இருக்கும் உதாரணத்துக்காண்டி அந்த மெசேஜ் போகிறேன் நான். இப்போ பாருங்கள், இறந்து போனாங்கன்னா மூச்சு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் 3 மணி நேரத்தில் பாடி விரைச்சி போயிடும், கையில் விரைச்சி போயிடும், மறக்க முடியாது, பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த அம்மா ஜீவ சமாதியாக இருக்குது. இந்த புருவத்தை பாருங்கள், புடைச்சிருக்கு, இந்த இடத்த புடைச்சிருக்கு. இந்த கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கையெல்லாம் மறக்கிறதுக்கு எப்படி இருக்குது. இந்த கையெல்லாம் பாருங்கள் எப்படி மறக்கிறதுக்கு. இந்த காலை பாருங்கள் எப்படி எடுக்கிறான், இப்படி பறக்கிறான், இப்படி எடுக்கிறான், இப்படி மறக்கிறான். இதுதான் சமாதியான நிலை. செத்து போயிருந்தாங்கன்னா வேறு பேர் செத்து போனா விரைச்சி போயிடும். இப்போ வந்து இவங்க வந்து நேற்று வந்து 7/7/2026, நேற்று வந்து காலைல 8-9 மணிக்கு சமாதியாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து 8/7/2026. இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆயிருக்கு. 22 மணி நேரத்தில் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதுதான் ஜீவ சமாதி. இதை அடையிறதுக்கு தான் இந்த மகான்கள்லாம் வந்து நிறைய வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. அதாவது விக்கிர வழிபாடு, ஆராதனைகள், கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க. எத்தனையோ பேர் தோன்றியிருந்தாலும் இன்னைக்கு அவங்க நல்ல கருத்தான் சொல்லியிருக்காங்க. சொன்னால் தப்புன்னு சொல்ல முடியாது. அது சிவானந்த பரமேஸ்வரர் வந்து இந்த ஜீவன் மேல்நிலை அடைஞ்சு மறுபிறப்பு இல்லாமல் சமாதியார நிலையை சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் தான். காரணம் என்னன்னா, இந்த மூச்சு வந்து இரவுலையும் இருக்கு, பகல்லையும் இருக்கு. இரவுல இருக்கு நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, பகல்ல இன்ட்ரெஸ்டா எல்லாமே தெரியுது. காரணம் வந்து அந்த மூச்சு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. நைட்ல தூங்கியில வந்து சமமா இருக்கு. 10 இன்ச்சு ஏறினா 10 இன்ச்சு இறங்கும், 8 இன்ச்சு ஏறினா 8 இன்ச்சு இறங்கும். பகல்ல வந்து வேரியேஷன், அந்த வேரியேஷன் மூச்சு போக்குவரத்து மாறுறதுனால தான் அந்த மாயை எல்லாமே தெரியுது. அதனால வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து சாமி வந்து சிவானந்த பரமேஸ்வரர் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பண்ணுறது, இரவில் இருக்க மூச்சு மாதிரி பழகணும் சொல்லிக் கொடுக்குறாரு. அது பேர் சித்த வித்தைன்னு பேர். அது வந்து சாமி வந்து சிவானந்த பரமேஸ்வரர் தோன்றி 5 ஆசிரமத்தை உருவாக்கி, சித்தாசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. அது வந்து கேரளாவில் ஒரு 4 ஆசிரமம், வடகரை, ஈயூர், காயனா, திருவனந்தபுரம். அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆசிரமம், சேலம் ஆத்தூர் அம்மம்பாயத்தில் வந்து ஆசிரமத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் அங்கே வந்து நம்ம போய் அங்கே நம்ம தியானம் பண்ணலாம். சாமி சமாதி, குருநாடு சமாதி அங்கே தான் இருக்குது. நம்ம அடிக்கொடுக்க போகலாம், வரலாம். அவர் வந்து கற்றுக் கொடுத்த வித்தையை பழகி மற்ற எத்தனையோ மகான்கள் தோன்றிருக்காங்க. அவங்க தான் சமாதியாக இருக்கவங்க இல்லையா, அவங்க சிஷியர் யார் இது வரைக்கும் சமாதி ஆகவே இல்லை. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். நம்ம அந்த பயிற்சி பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த புருவம்லாம் புடைச்சிருக்கு, இந்த காலெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுத்து வைக்க கொள்ள போகிற இல்லை ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு அற்புதமான சமாதி. இந்த சமாதி இன்னைக்கு ஒரு அற்புதமான இதான் நீங்கள் பார்க்க கொடுத்து வச்சுக்கணும். எல்லாம் என்ன இந்த இடத்த வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சித்தவத்தியை பயிற்சி வாங்கிக்கணும். எல்லா பேரும் வாங்கி சித்தவத்தை வேறவும் கிடையாது. இரவில் இருக்க மூச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதே உண்மையான சித்தவத்தை வாசிவதம் பயிற்சி பண்ணுறது. அந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா உழைப்பு தான் அந்த கூலி. இந்த அம்மா நல்லா உழைச்சிருக்கு, ஆனால் தான் இந்த நிலை கிடைச்சிருக்கு. அதான் நம்ம வந்து இப்போ மாயில உடந்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து என்ன மகன்கள் வந்து உடனே மனசை கட்டுப்படுத்த முடியுமா? அதுக்காக வந்து இந்த விநாயகர் சிலை, முருகன் சிலை, இந்த யாகங்கள், யோகங்கள் வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கான சொல்லி வச்சிருக்காங்க. அது வரும்போது வந்து ஆனாவனா படிக்கிற மாதிரி, எல்கேஜி யூகேஜி மாதிரி தான். நம்ம சுவாமி சிவானந்த பிஹெச்டி நேர புருவமத்தை பார்க்கணும். மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜீவன் வெளியே போகாமல் உள்ளே அடக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஆரம்பத்தில் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி சொல்லி கொடுத்தது. அவனுங்க சொன்ன தப்பு கிடையாது. அதெல்லாம் மேலே வரணும்ல. நம்ம எல்கேஜி யூகேஜி இருந்தால் என்ன பிரச்சனை? அடுத்து வந்து நம்ம இப்போ 10th போகணும், காலேஜ் போகணும், போஸ்ட் கிராஜுவேட் போகணும், அடுத்து பிஹெச்டி பண்ணணும்ல, மூச்சு பயிற்சி பண்ணோம்ல, பண்ணாது நல்லா நினைக்கிறேன். அதனால வந்து இந்த நிலையை பார்த்துக்குங்க. இந்த சமாதி எப்படி ஆயிருக்காங்கன்னு பார்த்துங்க, ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். நேற்று 20 மணி நேரம் 22 மணி நேரம் கழிச்சு இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் தெரிஞ்சு நல்லா இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணி இந்த சட்டத்திற்கு நடக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு மாயில போனக்கூடாது. ஆடம்பரம் பார்த்தீங்கன்னா மனசு ஒருநிலைப்படாது. இந்த நகையை போட்டு அதை போட்டு பவுடர் வச்சு பொட்டு வச்சு மாயில மனசு ஒருநிலைப்படாது. அதுக்குன்னு ஒரு சட்டங்களாக இருக்குது. இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து சைவமாக இருக்கணும், போதை வச்சு தான் செய்யக்கூடாது.
இருந்து இந்த சாமி சொன்ன சட்டப்படி நடந்தால் நல்ல ஜீவசமாக கிடைக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சுன்னா சித்த வித்தியார்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுறவங்க காலையில் தன் தொழில் தன்னுடைய ஜீவன் மேல்நிலை இறக்க வேண்டிய வழியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்து வந்து புறத்தொழில். இந்த ஜீவன் இருக்கணும்னா உடம்பு வேணும், இல்லறத்தனம் போகணும், குடும்பத்துக்கு உழைக்கணும். அகத்தொழில் புறத்தொழில் ரெண்டும் சமமாக டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாரும் உட்காந்துக்கிட்டு சும்மா ஏமாற்றிக்கிட்டு சும்மா ஜெபம் பண்ணி உட்காந்து கூடாது. அன்றாடம் டெய்லி உழைக்கணும். ஆசிரமத்தில் பாருங்கள் 8 மணி நேரம் ஜெபம், 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் உழைப்பு. அது மாதிரி நல்ல சமம் பண்ணிக்கணும், நல்ல ஜீவசம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பாருங்கள், சமாதிங்கிற எப்படிங்கிற போட்டு காமிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கும் முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம்.